உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் பாடல்கள் நமக்கு பரிச்சயம், அவருடைய உரைநடையும் நமக்கு பரிச்சயம், அவருடைய பேருபதேசம் ஞான உபதேசம் அதுவும் நமக்கு பரிச்சயம். நமக்கு புதுசாக ஒரு உரைநடையை கொடுக்குறார் இன்னைக்கு வள்ளல் பெருமான். என்ன அப்படின்னா புற மருத்துவம் அப்படின்னு சொல்கிறார். அதை பொதுவாகவே சித்தர்கள் எல்லோரும் மனசுக்கு ஆறுதல் சொல்வது அல்லது மனசுக்கு வெளிச்சம் காட்டுவது அப்படிங்கிறத தவிர உடலை எப்படி பேணுவது, என்ன மாதிரி உணவை உண்பது, எப்படிப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்வது, எப்படி நாம் உடலை காயகல்பம் செய்வது, எப்படி உடலை இரும்பாக இறுக்கி வைத்து கொள்வது, இதையெல்லாமும் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் தமிழ் சித்தர்கள் வரிசையில். அப்படின்னா நம்முடைய வள்ளல் பெருமானும் அதை பண்ணியிருக்காரா அப்படின்னா ஆமாம். அதில் புற மருத்துவங்கிற பகுதி ஒழுகியல், உலக ஒழுகியல் விதி அப்படிங்கிறாரு. அதாவது சாதாரண விதி, பொது விதி, சிறப்பு விதி அப்படின்னு 3 விதியை வேற கொடுக்குறாரு. அதை தவிர என்னென்ன மருந்து சாப்பிடலாம், என்னென்ன மாதிரி உணவு சாப்பிட்டால் நம்முடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும், இப்படியான விஷயங்களையும் நம்முடைய வள்ளல் பெருமான் உரைநடையில் கொடுத்துருக்காருங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். புற மருத்துவம் அப்படிங்கிற அந்த பகுதி இருக்குது. அது நமக்கு காட்டுகின்ற அந்த பாதை இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம இயல்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள், வாழ்க்கையாக நம்ம வச்சுக்கணும். இதை புதுசாக நாளையிலேருந்து தான்ப்பா நான் இப்படியெல்லாம் இருக்க போகிறேன் அப்படின்லாம் இல்லாமல் இப்போவே இந்த நொடியே இந்த நிமிஷமே கேட்குற இந்த நொடியிலிருந்தே நாம் இதையெல்லாம் பின்பற்றலாம். அப்படிப்பட்ட எளிய விஷயங்களைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு உரைநடைகளாக கொடுக்கிறார். இப்போ பார்க்கலாமா அந்த உரைநடை? புற மருத்துவம் என்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற பொது விதி, சிறப்பு விதி அப்படிங்கிற பகுதியில் இந்த கட்டுரை வருது, இந்த உரைநடை வருது. பாருங்களேன். எப்போதும் பயத்தோடு இருக்கப்படாது, பரிச்சேதம் பயம் இல்லாமலும் இருக்கப்படாது, எப்போதும் மன உற்சாகத்தோடு இருக்க வேண்டும், கொலை, கோபம், சோம்பல், பொய்மை, பொறாமை, கடும் சொல் முதலிய தீமைகள் ஆகா, உரத்து பேசல், வேகமாக நடத்தல், ஓடி நடத்தல், வழக்கிடல், சண்டையிடல் கூடா, எந்த விதத்திலும் பிராணவாயு அதிகமாக செலவாகாமற்படி ஜாக்கிரதையாக பழக வேண்டும். நித்திய ஒழுக்கம் என்னும் உலகியல், அதுல சாதாரண விதி அப்படிங்கிற பகுதியில் இதை கொடுக்கிறாருன்னா இதெல்லாம் சாதாரணமாக நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். இது என்னவோ ஒரு மலையை தூக்கி தோளில் வச்சுக்கோன்னு சொல்கிற மாதிரியான விஷயம் இல்லை. அப்படின்னா இயல்பாக மனிதன் என்று வாழ ஆரம்பித்து விட்டால் இதெல்லாம் இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அதில் நம்ம புதிதாக கற்றுக்கொள்வதற்கான புதிய வார்த்தைகள்னு எதுவும் இல்லாமல் இயல்பான எளிய மக்களுக்கும் புரிகின்ற மக்கள் குரலில் தான் நம்முடைய வள்ளல் பெருமான் இதை கொடுத்துருக்கார். ஆனாலும் திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாம். எப்போதும் பயத்தோடு இருக்கப்படாது, பரிச்சேதம் பயம் இல்லாமலும் இருக்கப்படாது. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாம், வள்ளலாரின் இந்த குரல் தமிழில் எங்கே ஒலித்தது என்றால் முதலில் வள்ளுவரிடம் ஒலித்திருக்கிறது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு நம்முடைய வள்ளுவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமானும் நமக்கு சொல்கிறார். எப்போவுமே பயப்படக்கூடாது. அப்படின்னா எப்போவுமே பயம் இல்லாமல் இருந்தில்லாமனா இல்லை, தேவையான அளவுக்கு பயத்தோடும் இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அஞ்சுவது அஞ்சுதல் அறிவார் தொழில் அப்படின்னு நம்முடைய வள்ளுவர் சொல்றாருல்ல, அதைத்தான் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். எப்போதும் மன உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். எப்போதும் மன உற்சாகத்தோடு இருக்க வேண்டும்னா மிக முக்கியமா வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக, திருவிழாவாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். லிவ் த மொமெண்ட் அப்படின்னு இப்போ மேற்கத்திய கலாச்சாரத்தில் சொல்றோம் இல்லையா, லிவ் த மொமெண்ட், இந்த நொடியை நாம் அனுபவித்து வாழ வேண்டும் அப்படின்னு. அந்த முழுமையான சந்தோஷத்தோடு இந்த நொடிக்கு நாம் நியாயம் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த நொடி நாம் வாழ்வதற்கு கிடைத்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி போன நொடி முடிஞ்சு போச்சு, இனிமேல் வரப்போகிற நொடியும் இனிமேல் தான் வரப்போகிறது. அது வருமா வராதா, அது வரைக்கும் நாம் இருப்போமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்படின்னா இப்போ இருக்கோங்கும் போது இந்த நொடியை முற்ற முழுக்க நாம் அனுபவித்து ரசித்து மன சந்தோஷத்தோடு வாழ்தல் மிக முக்கியம் என்று நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லித்தர்றார். கொலை, கோபம், சோம்பல், பொய்மை, பொறாமை, கடும் சொல் முதலிய தீமைகள் ஆகா. யோசிச்சு பாருங்களேன், இந்த பட்டியல் கொடுக்குறாருல, கொலை, கோபம், பொய்மை, சோம்பல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தானே இருக்கு இல்லை? பறவைகள், விலங்கினங்கள் எங்கேயாவது சோம்பி படுத்திருக்கா? அதுகிட்ட பொய்மை இருக்கா, கொலை இருக்கா, கோபம் இருக்கா? இல்லை. அதனுடைய வாழ்க்கையை
அதனதன் அளவில் அவை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் அதில் குறுக்க போனாதான் அவை கோபம் கொள்ளுமே தவிர, ஒரு சிங்கம் அது பாட்டுக்கு அலைஞ்சிட்ருக்கோம், ஒரு புலி அது பாட்டுக்கு அலைஞ்சிட்ருக்கோம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நாம் மட்டும்தான் இவ்வளவு தவறுகளை செய்கிறோம் என்று வள்ளல் பெருமான் சொல்லி தர்றாரு. அப்போ இதெல்லாம் விட வேண்டிய விஷயங்கள் இல்லை. எங்கேயாவது ஒரு எறும்பு சோம்பி போய் படுத்துருக்கிறத நம்ம பார்த்துருக்கோமா? காக்கா என்னைக்காவது நான் ஒரு 7 மணிக்கு எழுந்திருக்கிறேனே, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோமா? இல்லை. வேறு தெருவில் அலைகின்ற நாய்கள் கூட, விலங்குகள் கூட எல்லாமே அதனதன் வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படி வாழுங்கள் என்று நமக்குத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இத்தனைக்கும் 6 அறிவு நமக்கு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நாம தான் இவ்வளவு விஷயங்களை திரும்ப 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 சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் சொல்றார். உரத்து பேசல், வேகமாக நடத்தல், ஓடி நடத்தல், வழக்கிடல், சண்டையிடல் கூடா. உரத்து பேசல், ஒரு சிலர் பெருந்தொண்டையா இருப்பாங்க, கேட்டால் நான் எப்போவுமே அப்படிதாங்க, என் குரல் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. உரத்து பேசல், வழக்கிடல், எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூடா அப்படிங்கிறார். இது கூடவே கூடாது அப்படிங்கிறார். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு பாருங்கள், அது ரொம்ப சுவாரஸ்யம். எந்த விதத்திலும் பிராணவாயு அதிகமாக செலவாகாமற்படி ஜாக்கிரதையாக பழகுதல் வேண்டும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 100 மீட்டர் ஓடு அப்படின்னா ஓடி முடித்தோடனே அப்படி மூச்சு இறைக்கும்ல. ஏன்னா அந்த ஓட்டம் என்பது இயல்பான விஷயம் இல்லை. அதற்காக நாம் முன்முயற்சி செய்து அந்த 100 மீட்டரை வேகமாக ஓடி கடக்கிறோம். அப்போது பிராணவாயு அதிகமாக செலவாகிறது. அப்படி இல்லாமல் இயல்பாக மூச்சு விடுவதை போல் நாம் இருக்க வேண்டும். கோபம் வந்துடுச்சுன்னு வைங்க, அப்படியே மூச்சு இறைக்கும் தெரியுமா? ஆசு புசுன்னு மூச்சு இறைக்க இறைக்க கோபமாக கத்துவோம், யாராவது திட்டணும்னா கத்துவோம், சண்டை போடுறதுனாலும் கத்துவோம். இப்படியாக நம்முடைய பிராணவாயுவை அதிகமாக செலவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நீளம் குறையும். அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் அக்கறையாக சொல்லி தருகிறார். எனவே இவர் இந்த பகுதியில் சாதாரண விதி என்று இதை பெயரிடுகிறார் என்றால், இதெல்லாம் நமக்கு இயல்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள், தொலைத்து நிற்கிறோம். அதுதான் மிக முக்கியம். சரி, தொலைச்சாச்சு, இனிமே தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லையா? அதை செய்ய வேண்டும். இனிமேலிருந்துன்னா நாளையிலிருந்து இல்லை, இந்த நொடியிலிருந்தே என்பதுதான் வள்ளல் பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய நியாயமாக இருக்க முடியும். செய்வோம். நாளை மீண்டும் சந்திப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.